பிகினர்ஸ்க்கு சட்டை தைச்சு பழகினாலும் இந்த கொக்கி வைக்கிறது வந்து அவ்வளோ நீட்டாக வராது. அதுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஊசி வச்சு அந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துல ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு அதில் கொக்கியை வந்து அப்படியே கொலுக்கி விட்டுற போகிறோம். இப்படி கொலுக்கி விட்டுறதுனால கொக்கி வந்து நவளவே செய்யாது, அது பாட்டுக்கு நீட்டாக நிற்கும். அடுத்ததாக நம்ம தைக்கும்போது நூலை வந்து ஒரு நூலாக கொறுக்கக்கூடாது, இப்படி ரெண்டாக மடித்து அதை வந்து ஊசியில் வந்து விட்டு 4 நூலாக வந்து நம்ம வந்து தைக்க போகிறோம். அப்படி தைச்சாதான் கொக்கி ஸ்ட்ராங்காக நிற்கும். ஒரு 2-3 தையல் குத்தின உடனே நமக்கு வந்து கொக்கி வந்து ஃபினிஷ் ஆயிரும். இப்போ பாருங்கள், நாட் போட்டு அந்த ஐவுக்கில் வந்து ஒவ்வொரு சைடும் ஒரு 4 தடவை வந்து ஊசியை குத்தி எடுக்கணும். ஒரு தடவை ஊசியை குத்திட்டு ஒரு ரவுண்டு நூலை சுற்றி விட்டுட்டு எடுத்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி மேலே கொலுக்கி விட்ட இடத்துலையுமே வந்து ஒரு 4 தடவை ஊசியை வந்து அப்படி குத்தி எடுத்துடணும், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ சைடில் வந்து நம்ம முடிச்சு போட்டுட்டு முடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கி ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்பவும் தையல் இல்லாமல் நீட்டாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.